வினோஸ் ஜெர்மனி டேஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு வழியாக வந்து நம்ம போட்டானிக்ரா வந்து சுற்றியெல்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரீட் ஒரு வாக் மாதிரி போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ரூம் செக்இன் பண்ணலாம். ரூம் செக்இன் முன்னாடி வந்து கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு வந்து கிளம்பியாச்சு. எங்கள் ரூம் வந்து 4th ஃப்ளோரில் தான் இருந்துச்சு, 408. ஸோ நாங்கள் வந்து லிஃப்ட்டில் தான் போனோம். போயிட்டு சப்ரீஷ் வந்துட்டு அந்த கார்டு வச்சு ஓப்பன் பண்ணுறேன்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தான். அதுக்கு முன்னாடி வந்து ரூமை கண்டுபிடிக்கிறேன்ட்டு ஓடி போய் கண்டுபிடிச்சான். இப்போ ரொம்ப ஆர்வமாக வந்து சார் வந்து ரூமை ஓப்பன் பண்ணுறாரு. ரூமை ஓப்பன் பண்ணும்போது அவனால் கதவை தள்ளவே முடியல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. அதே மாதிரியே ரூமும் வந்துட்டு ரொம்ப ஆடம்பரமாலாம் இல்லைங்க, சூப்பராக வந்து இருந்தது. நீட்டாக குவைட்டாக இருந்தது. ரொம்ப கச்சிதமாக இருந்துச்சு. எங்கள் 3 பேருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதாவது ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் என்னென்னா, பெட்டு வந்துட்டு நம்ம உள்ளார உட்காந்தோம்னாக்கா ஆல்ரெடி தூரத்துக்கு உள்ளார போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த பெட்டு இல்லாமல் சூப்பராக நல்லா கல் மாதிரி இருந்துச்சுங்க, ஹார்ட் பெட்டு. அதுவே எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு. பாத்ரூமுமே வந்துட்டு ஜக்கூசி வச்சுருந்தாங்க. முன்னாடி நம்ம வீட்டில் வந்துட்டு ஜக்கூசி தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பாத்ரூம் ரெனோவேட் பண்ணதுனால வீட்டில் வந்துட்டு ஸ்டாண்டிங் பாத் வந்துருச்சு. ஸோ நாங்கள் வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த தேங்காய் சாதம் தாங்க அவர் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தார். ஏன்னா செம்ம பசி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது என்ன ரைஸ் எடுத்துகிட்டு போவீங்க?